Hi buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் and I wish you all have a very happy, safe and healthy day. Okay. இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட first vlog of traveling. ஊருக்கு போறேன். அது எந்த ஊருக்குன்றது நான் அங்க போய் vlog எடுத்து அந்த vlogலயே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான பேக்கிங் தான் நான் பண்ண போறேன். அந்த பேக்கிங் vlog தான் இது. ஸோ எப்பப்ப ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் வந்து நோட்ல எழுதி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ தட் ஊருக்கு நான் எல்லாம் பேக் பண்ணுவோன்னும் போது அந்த டைம்ல நான் எதையும் மறந்துட வேணாம்ல. ஸோ நான் எடுத்து வைக்க எதெல்லாம் எடுத்து வச்சுட்டேனோ அதை வந்து டிக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னென்ன எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். ஹேர் பின்லேருந்து எனக்கு தேவையான ரப்பர் பேண்ட்லேருந்து எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் உட்பட எல்லாமே நான் எழுதி வச்சிருப்பேன். நான் இது வந்து ஆக்சுவலா ஒரு லிஸ்டே இருக்கும் என்னென்ன தேவை அப்படின்றத. நான் இது உங்களுக்கு ஆக்சுவலா தெளிவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒழுங்கா காட்டுறேன். ஸோ ப்ரூஃப், மெடிசின், ட்ரெஸ்ஸு, சானிட்டரி, மேக்கப் திங்ஸ், எசென்ஷியல், என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும், இந்த மாதிரி வந்து நான் எழுதி பிளான் பண்ணி வச்சுப்பேன். ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். வெளியில போறது வர்றது கொஞ்சம் சுத்தி பார்க்கறது இந்த மாதிரி பிளான் இருக்கிறது என்னமோ 8 days அந்த மாதிரி தான். மீதி நாள்லாம் வந்து எங்கேயாவது ஃபேமிலி கூட ஸ்டே பண்றது, சும்மா பக்கத்துல எங்கேயாவது சுத்தி பார்க்கறது, அந்த மாதிரி இதுதான் இருக்கு ஸ்கெடியூல்ல. ஸோ இருந்தாலும் சேஃப்டிக்குன்னு நிறையவே நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, எப்போதுமே 1 day ட்ரிப்பாக இருந்தாலுமே நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ஏதாவது ட்ரெஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ நான் ஏன்னா நமக்கு எப்போ எது எக்ஸ்ட்ரா தேவைப்படும் ட்ரெஸ்ஸுன்றது தெரியாது. ஸோ எதுக்கும் சேஃப்டிக்கு ட்ரெஸ் ஃபுல்லாக 14 days ட்ரிப்புக்கு 14 ட்ரெஸ்ஸுன்னே எடுத்து வச்சுருக்கேன். இது முடிச்சிட்டோன்னா ஒரு கேட்டகரி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து போக வேண்டியது தான். அடுத்த அயனிங் வேலை ரொம்ப பெரிய வேலை. இத்தனை ட்ரெஸ்ஸுக்கும் நான் அயன் பண்ணணும். நான் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் டைம் 12:30க்கு மேலே ஆகிடுச்சு நைட்டு. ஸோ அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் உட்காந்து என்னால் ஒரே டைமில் அயன் பண்ண முடியல. ரொம்ப முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணேன் நான். இதை மட்டும் ஏன் லாஸ்ட் மினிட்ல பண்ணேன்னு தெரியல. ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. நல்லா தூக்கம் வேறு. அயனிங் வேலை முடிச்சாச்சு. 5:30 ஆகிடுச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. நல்லா தூக்கம் வருது. அதனால் கொஞ்ச நேரம் போய் தூங்க போகிறேன். ஒரு 1 hour 2 hours கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலை செய்யலாம். பேச தெம்பில்ல. திரும்ப தூங்கி எஞ்சிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே, குட் நைட். ஹலோ, குட் மார்னிங். ஒரு வழியாக எழுந்துட்டேன். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் எழுந்தேன். பிளான் பண்ணது வந்து ஒரு 10-10:30 அந்த அளவுக்கு எழுந்திடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 11:30 தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி கிளம்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து டாப்லாம் மட்டும் அயன் பண்ணி வச்சிருந்தேன்ல. இப்போ அதுக்கு வந்து பேண்ட், ஷால், அதோட செட் என்னென்னலாம் எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போறேன்னா பேண்ட், ஷால் அண்ட் டாப் மூணுமே என்ன செட்டோ அந்த செட்டை வந்து அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து மேலே மேலே வச்சா உங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. நான் இதை அலைன் பண்ணுறது வந்து பக்கத்தில் அப்படியே முன்னாடி அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்படி பண்ணும்போது ஸ்பேஸும் கிடைக்கும் அண்ட் உங்களோட அயன் பண்ணதோட ஃபோல்டிங்கும் அவ்வளோ போகாது. சேஃபாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணுன்றத கரெக்டாக அப்பப்போ பார்த்து நடுவில் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்தந்த செட்டை அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்றதை நம்ம அப்படியே நடுவுலேருந்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியும் பண்ணிட்டேன். ஸோ மீதி ஸ்பேஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் மீதி திங்ஸ் எல்லாம் மீதி ட்ரெஸ்லாம்
இன்னர்வியர், ஹேண்ட் கர்ச்சீஃப், டவல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன். ட்ராவல் இப்போ ட்ரெயின்லலாம் போகும்போது லக்கேஜ்ல இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எதெல்லாம் வந்து ஹேண்டியாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி பேக், ஆக்சுவலாக ஒரு சின்ன பேக் பேக் மாதிரி வச்சு ஆர்கனைசர் மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று நான் வாங்கினேன். இப்போ இந்த சோப்லாம் வந்து இந்த லிக்விட்லாம் இவ்வளோ பெருசு நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் இந்த கிட்டில் மாற்றி வச்சுட்டா ஸ்பேஸ் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம்ல. இது ஆக்சுவலாக நான் வந்து வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிலாம் வாங்கல. நான் வேற ஏதோ வாங்குறதுக்காக மினிசோ போயிருந்தோம். அப்போ இது என் கண்ணில் பட்டுது, சரி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இதை வாங்கினேன். இது ஆக்சுவலாக நிறைய ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் இதில் இருக்கு. இதெல்லாம் மாத்துறதுக்கு மேபி உங்களுக்கு ஹோல் வந்து குட்டியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ லீக்கேஜ்லாம் இல்லாமல் இருக்க குட்டியா ஒரு ஃபெனல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்கு, ஆக்சுவலாக க்யூட்டாக இருக்கு. நான் இந்த மாதிரிலாம் இது யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஐ திங்க் இது இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும்னு நினச்சா இது உங்களுக்கு எப்போதுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வாங்கி வச்சிருக்கிறது உங்களுக்கு ஆல் டைம் இது யூஸ் ஆகும். இப்போதைக்கு வந்து ஆக்சுவலாக நான் இதில் சோப் மட்டும் மாற்றி ஃபில் பண்ணி காட்டுறேன். ஜெல் மாதிரி இருக்கிறது வரை கம்மியாக இறங்குது, தெரியுதா? நல்லா இருக்குல்ல, கியூட்டா குட்டியா. என்ன ஜாலியா இருக்கு இது பார்க்க. ப்ளூ கலர் வேறையா, நல்லா இருக்கு. இது இப்போதைக்கு ஊற்றி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப டைம் ஆகும். ஸோ நமக்கு ஃபெனல் வேண்டாம். ஆயில் மாதிரி ஏதாவது கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக இறங்குறதுன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபைனலில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக எனக்கு பெருசாக இதுலேருந்தும் ஜெல் மாதிரி தான் இருக்குன்றதுனால திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லீக் ஆகுற மாதிரிலாம் எதுவும் வரல. ஸோ நான் டைரெக்டாகவே இதில் போட் பண்ணிக்கிறேன். அழகாக இருக்குல்ல ப்ளூ கலர், எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து லாக் பண்ணுறதுக்கு எதுவும் ப்ரெஸ் ஆகிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோ தெரியுதா, இது ஒன்று இங்கே போட்டுட்டிங்கன்னா ப்ரெஸ் ஆகிக்காது. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம இந்த யூஸ்வலாக ட்ரெஸ் எல்லாம் ஏதாவது இன்னர்வியரோ அந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று போட்டு கொடுப்பாங்கல்ல. ஸோ இது ஆக்சுவலாக வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஒரு பேக் இப்போ இருந்தது, புதுசு நான் வாங்கினதுல. இது நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் நான் இதில் போட்டு வச்சுக்கிட்டேன். என்னோட சானிட்டரி திங்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா வச்சுக்கிட்டேன். ஸோ தட் எதுவுமே எடுக்கும்போது டிஸ்டர்ப்டாக இருக்காது, எல்லாமே ஒரே செட்டாக ஒன்றா ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க, பேக்கேஜஸ் மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னா அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் எதுவுமே தேடி புரட்டி கிரட்டி கொஞ்சம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. மேக்கப் திங்ஸ்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த பர்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். இதில் எல்லாமே வச்சுட்டேன். இது நான் வந்து இப்போ இதுக்காகன்னு பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. இது நான் என்னோட மேரேஜ் டைம்லேயே வந்து நான் இது வாங்கி வச்சுருந்தேன். அப்போ நிறைய திங்ஸ் இந்த மாதிரிலாம் தேவைப்படும்ல. ஸோ எல்லாத்தையுமே ஆர்கனைஸாக இதில் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இது நான் வாங்கினேன். ஒருவேளை நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ஸ் மாதிரிலாம் கூட கிடைக்குது, டிஃப்ரெண்ட் சைஸஸில். அப்படி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து சின்ன ட்ரிப் மாதிரிலாம் எங்கேயோ போறீங்கன்னா இந்த மாதிரிலாம் பவுச்லாம் கிடைக்கும்ல. இது ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு வெட்டிங்கில் வந்து இந்த பை கொடுத்தாங்க. அப்போலேருந்து இது வந்து எனக்கு இந்த பை பிடிச்சிருந்ததுனால இது நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏதாவது 1 or 2 டேஸ்க்கு எங்கேயாவது நான் ட்ரிப் போகிறேன், அப்போ ஏதாவது ட்ரிப் போகிறதுலாம் பெருசாக அப்போ எதுவும் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் இது யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இது இல்லைன்னா டிரான்ஸ்பரண்டாக இந்த மாதிரி ஜிப்லாக் இந்த மாதிரி பை ஏதாவது பேக்ஸ் கவர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிப்பேன்.
ஸோ எல்லாமே இதுவும் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் இதில் எது வேணுமோ, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ, நீங்கள் எத்தனை நாள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெயின் ஜர்னி இப்போ நாங்கள் போகிறது வந்து கொஞ்சம் லாங்கான ஜர்னி தான். ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு நான் புக்ஸு, ரம்மி கார்ட்ஸ், அப்புறம் யூனோ கார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேம்ஸோ எனிதிங் உங்கள் டைம் பாஸ்க்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டேன். பண்ண எல்லாத்தையுமே வந்து இந்த நோட்ல நான் மார்க் பண்ணிட்டே வரேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், டிக் பண்ணிருக்கேன் இல்லையா, டிக் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த ரெட் டாட்ஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலா ஏன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, எடுத்து வைக்கிறது எல்லா பொருளையுமே ஆக்சுவலா டிக் பண்ணிடுவேன். எடுத்து வைக்காம ஏதாவது பொருள் மிஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஏதாவது நம்ம லாஸ்ட் மினிட்ல எடுத்து வச்சுக்கிறதெல்லாம் அப்போ ஒரு தடவை செக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிருப்பேன். அண்ட் இந்த ரெட் டாட்ஸ் வந்து ஏன்னா நம்ம டிராவல் பண்ணும்போது டிராவல் பேக்னு ஒன்று வச்சிருப்போம்ல, நம்ம வந்து எல்லா பொருளையுமே வந்து ஒரே பேக்ல வச்சுட்டு நம்மளால பெரிய பேக்கை திறந்து எடுத்துட்டு இருக்க முடியும். ட்ரெயின்ல எதெல்லாம் தேவையோ, இப்போ இந்த ப்ரஷோ, சானிடைசர்ஸோ, இல்லை சோப்போ, ஃபேஸ் வாஷோ, இந்த மாதிரி ஹேண்ட் டவல், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம டிராவல் அப்ப யூஸ் பண்ற பொருட்கள் தானே, அதெல்லாம் வந்து ஒரு பேக்ல நான் தனியா வச்சிருப்பேன். ஸோ தட் அது எங்க நான் அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கு அப்புறமே கூட எங்கேயா டிராவல் பண்றேன்னா அதெல்லாம் வந்துட்டு நான் எதுவும் மாத்தி எடுத்துட்டு இருக்க தேவையில்ல, எல்லாமே ஒரே பேக்ல இருக்கும். நான் அந்த பேக்கை மட்டும் எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டா கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து நான் இப்படி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே கைஸ், ஒரு வழியா பேக்கிங் முடிச்சாச்சு. ரொம்ப ஸ்லோவா நிதானமா எல்லாம் ஒன்னும் பார்த்து தான் பேக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே இல்லை, ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரிப்பு வந்து எனக்கு ரெண்டும் கலந்த ஃபீலிங்கான ஒரு ட்ரிப்பு. நல்ல ஹாப்பியாகவும் இருக்கிற, எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கிற ட்ரிப்பு, கஷ்டமாகவும் இருக்கிற ட்ரிப்பு. ஏன் அப்படின்னா, கஷ்டம் ஏன்னா வந்து மேரேஜ்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்டை விட்டுட்டு தனியாக ஊர் சுற்ற போகிறதுன்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நிறைய நாள் போகிறேன், 15 days 20 daysன்றது நிறைய நாள் தானே. ஸோ அது அவரை விட்டுட்டு போகிறேன் அப்படின்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு இந்த சைட் சீயிங் மாதிரி புதுசாக ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆர்வமாக சின்ன பிள்ளை மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ஸோ ஆனால் ஸோ அதனால அவரை மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ரெண்டாவது சந்தோஷமாக ஏன் இருக்குது, எக்ஸைட்டிங்காக ஏன் இருக்குது அப்படின்னா, நான் என்னோட அம்மா தங்கச்சி நாங்கள் 3 பேர் மட்டும் போகிற ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் ஃபர்ஸ்ட் டைம். எங்களோட லைஃப்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 3 பேர் மட்டும்னு போகிறது. இதுக்கு முன்னாடி அப்பா, தாத்தா, யாரோ ஒரு ஃபேமிலி யாரோ ஒருத்தவங்க வந்து அக்கம்பெனி பண்ணியிருப்பாங்க. இதுதான் நாங்கள் 3 பேர் மட்டும்னு போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஸோ அதனால அது ஒரு விதமாக எப்படி இருக்கும் இது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ரெண்டும் கலந்த ஃபீலிங்காக இருக்கிற ஒரு ட்ரிப் இது. ஸோ நிறைய யோசனைகள், நிறையா கற்பனைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், கீப் ஸ்மைலிங், பை.